கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் 36வது சங்கீதம் 7வது வசனம். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கிருபை ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அது கர்த்தருடைய தயவால் மாத்திரமே கிடைக்க முடியும். இலவசமாக தகுதி இல்லாத ஒருவனுக்கு கர்த்தரிடத்திலிருந்து கிடைக்கிற ஈவாக இருப்பதுதான் கிருபை. பிரியமானவர்களே, அவருடைய கிருபை அருமையானதாக இருக்கிறது. வேதம் இப்படியாக சொல்கிறது, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் புது புது கிருபையினால் நன்மையினாலும் நம்மை திருப்தியாக்குகிறார் என்று. ரோமர் 4வது அதிகாரம் 7வது வசனத்தின்படி கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படலாம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி கிரியை செய்கிறவனுக்கு, அதாவது வேலை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை அல்ல. அப்படியானால் எந்த வேலையும் செய்யாமல் இரக்கம் பாராட்டி கூலி கொடுக்கிறது தான் கிருபை என்று அர்த்தம். பிரியமானவர்களே, கிருபை என்றாலே நம்முடைய தகுதியை பார்க்காமலே நமக்கு செய்கிற நன்மைகள் என்று அர்த்தம். உதாரணமாக, எஸ்தரின் தாய் தகப்பன் மரித்து போய் அனாதையாய் நின்றபோது மொர்தெகாய் அவளை எதுவும் எதிர்பார்க்காமல் சொந்த மகளாய் ஏற்றுக்கொண்டானே, அதுதான் எஸ்தருக்கு பாராட்டின மகா பெரிதான கிருபை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தரிடத்திலிருந்து கிடைப்பது இலவச ஈவாகிய கிருபை. இது மனிதர் மூலமாக கர்த்தர் நமக்கென்று கொடுக்கிற நன்மை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அந்த நன்மை கிருபையின் மூலமாகவே நமக்கு கிடைக்கிறது. இந்த காணலை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நிச்சயமாக தேவனிடத்திலிருந்து அவருடைய கிருபைகளை அளவில்லாதபடிக்கு கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபை மாத்திரமே நம்மை இம்மட்டும் காத்து வழிநடத்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ இன்னல்கள் போராட்டங்கள் வந்த பொழுதும் கர்த்தருடைய கிருபை மாத்திரமே நம்மை தாங்கி வழிநடத்தி இருக்கிறது. இப்பொழுது வேதத்திலிருந்து கர்த்தருடைய கிருபை செய்யும் அற்புதங்களை சில வசனங்கள் மூலமாக நம்ம அறிந்து கொள்ளலாம். முதலாவது, கர்த்தருடைய கிருபை நம்மை ஆலயத்தில் பிரவேசிக்க வைக்கிறது. ஆதார வசனம் 5ஆம் சங்கீதம் 7வது வசனம். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்ததிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆலயத்தில் நாம் பிரவேசித்து ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிக்கிறோம் என்றால் அவர் பாராட்டின கிருபை என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஆலயத்தில் செல்கிற நீங்கள் அசட்டையாய் இருக்காதீர்கள். ஹல்லேலூயா. 92வது சங்கீதம் 13 முதல் 14வது வசனம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆலயத்தில் வந்திருக்கிறவர்கள் கர்த்தர் தன்னுடைய கிருபையினாலே எங்களை கொண்டு வந்தார் என்பதை புரிந்து ஆலயத்தில் நாட்டப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, மரண பரியந்தம் தேவனுடைய ஆலயத்தில் நிலைத்திருப்பேன் என்று ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய சபையில் நாட்டப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ராகிய தேவன் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருக்க நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இரண்டாவது, கர்த்தருடைய கிருபை நிந்தையை தாண்டி வர செய்யும். ஆதார வசனம் 57வது சங்கீதம் 1வது வசனம். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை இரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நமக்கு விரோதமானவர்கள் நமக்கு விரோதமாக பலவிதமான நிந்தையான வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். அதை கேட்கும்போது நாம் உள்ளமுடைந்து சோர்ந்து போய்விடுகிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆனால் நாம் சோர்ந்து போய் அப்படியே விழுந்து விடாதபடிக்கு அந்த இடத்தை தாண்டி வருவதற்கு தேவன் தன்னுடைய கிருபையை வெளிப்படுத்துகிறார். அந்த கிருபை நிமித்தமாக மாத்திரமே அந்த சூழ்நிலைகளை, அந்த நிந்தைகளை நாம் தாண்டி மேற்கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். மூன்றாவது, கர்த்தருடைய கிருபை நம்மை தேற்றும். ஆதார வசனம் 119வது சங்கீதம் 76வது வசனம்.
நீர் உமது அடியேனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சில நேரங்களில் இழப்புகளை நாம் சந்திக்கிறோம். சில நேரங்களில் நம்மை விட்டு சிலர் பிரிந்து போய் விடுகிறார்கள். நாம் உயிருக்கும் உயிராக நேசித்த சிலர் எந்த காரணமும் இல்லாமல் நம்மை விட்டு பிரிந்து போய் விடுகிறார்கள். நாம் நேசித்த சிலர் மரணத்தின் மூலமாக நிரந்தரமாக நம்மை விட்டு பிரிந்து போய் விடுகிறார்கள். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நேரங்களில் மனிதர்கள் நம்மை தேற்றிவிட முடியாது. ஆனால் கர்த்தராகிய தேவன் அவருடைய மகா பெரிய உன்னத கிருபையினால் நம்மை தேற்றுகிறார். ஹல்லேலூயா. 4வது, கர்த்தருடைய கிருபை நம்மை உயிர்ப்பிக்கும். ஆதார வசனம் 119வது சங்கீதம் 88வது வசனம், உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும், அப்பொழுது நான் உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி உயிர்ப்பித்தல் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் செத்து போன ஒன்றுக்கு மறுபடியும் உயிர் வருவது. ரோமர் 4வது அதிகாரம் 19வது வசனம், அவன் விசுவாசித்தாலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆபிரகாமின் சரீரம் சாராளின் கர்ப்பம் செத்து போயிருந்தும், அதாவது பிள்ளை பெறுவதற்கான எந்த சாத்தியமும் இல்லை. ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமின் சரீரத்தையும் சாராளின் கர்ப்பத்தையும் உயிர்ப்பித்து ஈசாக்கை கொடுத்தார். இதுதான் உயிர்ப்பிக்கப்படுகிற அனுபவம். பிரியமானவர்களே, எசேக்கியேல் 37வது அதிகாரம் 10வது வசனம், தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உலர்ந்து போன எலும்புகளை உயிரடைய செய்து ஒரு சேனையாய் தேவன் மாற்றினார். பிரியமானவர்களே, இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை தேவன் கிருபையினால் உயிர்ப்பிப்பார். அழிந்து போன உங்கள் குடும்பம், வியாபாரம், தொழில், வருமானம் மறுபடியும் கர்த்தருடைய கிருபையினால் உயிர்ப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபை மகா பெரிய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அவர் நம்முடைய வாழ்க்கையில் கிருபையை வெளிப்படுத்தும் பொழுது அதுவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சுதந்திரித்துக் கொள்வதற்கு அது நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. 5வது, கர்த்தருடைய கிருபை நம்மை நடத்தும். ஆதார வசனம் 119வது சங்கீதம் 124வது வசனம், உமது அடியேனை உமது கிருபையின்படியே நடத்தி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நம்மை நடத்துவதற்கு எவரும் இல்லையே என்று நீங்கள் யோசிக்கலாம். கவலைப்பட வேண்டாம். தேவனுடைய கிருபை நம்மை நடத்துகிறது. ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனம், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நித்தமும் அதாவது தினமும் நம்மை கர்த்தர் நடத்துவார். 48வது சங்கீதம் 14வது வசனத்தின்படி, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, மரண பரியந்தம் நம்மை கர்த்தர் நடத்துகிறார். ஆகவே நாம் இவ்வுலக வாழ்க்கையில் வருகிற சோதனைகள், பிரச்சனைகளை குறித்து நாம் கலங்க வேண்டாம். கர்த்தருடைய கிருபை நம்மை நடத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. 6வது, கர்த்தருடைய கிருபை நாம் கூப்பிடும் போது நம்முடைய சத்தத்தை கேட்க பண்ணும். ஆதார வசனம் 119வது சங்கீதம் 149வது வசனம், உம்முடைய கிருபையின்படி என் சத்தத்தை கேளும், கர்த்தாவே உம்முடைய நியாயத்தின்படி என்னை உயிர்ப்பியும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது ஜெபத்தில் தேவனை நோக்கி கூப்பிடும் போது நமக்கு தேவன் பதில் கொடுப்பார், அற்புதங்களை செய்வார். இது கர்த்தருடைய கிருபை என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவை நிறைந்த ஒரு மனிதன் கர்த்தருடைய சமூகத்தில் போய் தன்னை ஒப்பு கொடுத்து அவன் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் அவனுடைய கூப்பிடுதலை, அதாவது அவனுடைய விண்ணப்பத்திற்கு, அவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவர் உருக்கமான மனதுடையவராய் அவனுக்காக இறங்கி அற்புதத்தை செய்கிறார். அது கிருபையின் மூலமாகவே அவனுடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரித்துக் கொள்கிறான். 7வது, கர்த்தருடைய கிருபை நம்முடைய ஆத்துமாவை பாதாளத்துக்கு தப்புவிக்கிறது.
ஆதார வசனம் 86வது சங்கீதம் 13வது வசனம். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு செல்வ செழிப்பாய் வாழ்ந்தாலும் பாவம் செய்து மரித்து பாதாளமாகிய நரகத்துக்கு போனால் நாம் அழிந்து போகிற மிருகத்துக்கு சமமாய் இருப்போம். ஆனால் நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து பாவ மன்னிப்பை நமக்கு தந்து நம்முடைய ஆத்துமா பிதாவாகிய தேவன் வீற்றிருக்கிற இடமாகிய பரலோகத்திற்கு போய் சேர வைப்பது தேவனுடைய கிருபைதான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியா 2 வார்த்தையில சொல்றேன். ஒரு மனிதன் பரிசுத்தமாய் வாழும் பொழுது அவன் பரலோகத்துக்கு போகிறான். அதுவே ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவன் பாதாளமாகிய நரகத்துக்கு நேராக செல்கிறான். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவே இந்த உலகத்திற்கு வந்தார். சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார். மீண்டும் நமக்காகவே உயிர் தெழுந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசியுங்க. கிருபையினால் நம்மை பரலோகத்திற்கு அவரே கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட காரியங்களை ஆராய்ந்து பாருங்க. மிகவும் முக்கியமானது கர்த்தருடைய கிருபை. அந்த கிருபை அருமையானதாக இருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் பொழுது மாத்திரமே நாம் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய கிருபை நிமித்தமாக நம்மை வழிநடத்துகிறார். அது மாத்திரமல்ல, நம்மை அவர் உயிர்ப்பிக்கிறார். நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை கர்த்தர் பாதுகாக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற கடினமான சூழ்நிலைகள்ல நம்ம சோர்ந்து போய் காணப்படும் பொழுது அவருடைய கிருபையை நம்மை தேற்றுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய விண்ணப்பங்களுக்கு ஜெபங்களுக்கு கர்த்தராகிய தேவன் உருக்கமாய் நம்முடைய சத்தத்திற்கு கேட்டு அவருடைய கிருபையினால் மனமிறங்குகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபைக்கு எல்லை இல்லை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்ம ஆலயத்தில் பிரவேசிக்கும் போது பயபக்தியோடு நம்ம கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாய் கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொண்டவர்களாய் நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். முதிர் வயதிலும் நாம் கனி தந்து புஷ்டியும் பசுமையானவர்களாய் இருப்போம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கடைசியாக நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா நிந்தைகளையும் நாம் தாண்டி வர செய்வது கர்த்தருடைய மகா பெரிய உன்னத கிருபை. ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையை நம்ம எவ்வளவு பெற்றுக்கொள்ள முடியுமோ அவ்வளவாக நம்ம பெற்றுக்கொண்டு பலனுடையவர்களாய் சத்துருக்களை மேற்கொள்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய கிருபை அருமையானதாக மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் அந்த கிருபையை நம்மை வழிநடத்துகிறதாய், நம்மை பாதுகாக்கிறதாய், நம்மை ஆசீர்வதிக்கிறதாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கிருபையின் மூலமாகவே நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காகவே அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஆகவே பிரியமானவர்களே, அவருடைய குமாரர் குமாரத்திகளாய் இருக்கிற நீங்களும் நானும் கூட இவ்வுலக வாழ்க்கையில் ஜெயம் பெற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய உருக்கமான மாறாத அன்பின் நிமித்தமாக, அவருடைய நீங்காத உருக்கமான கிருபையினால நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் பெற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு மனதாய் இணைந்து விசுவாசத்தோடு ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதினம் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. குற்றங்கள் குறைகள் உண்டப்பா, தயவாய் மன்னிங்க. உடைய கிருபையை வெளிப்படுத்துங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் வருகிற எல்லா விதமான சோதனைகள் பிரச்சனைகளை மேற்கொள்ளத்தக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபைகளை கட்டளையிடுங்க தகப்பனே. கர்த்தருடைய சமூகம் அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக செல்லட்டும் ஆண்டவரே. உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொன்ன வசனத்தை படி இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அது மாத்திரமல்ல தகப்பனே, அப்பா, உம்மிடத்திலிருந்து சகாயம் பெற்றவர்களாய் அப்பா அவர்கள் மாற கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. உதவி கரங்களை எழுப்புங்க தகப்பனே. மனிதர் கண்கள்ல தயவிறக்கத்தை உண்டு பண்ணுங்கப்பா. மண்கண் நாவி பொறாமை நாவி மனுஷிக தந்திரங்கள் பிள்ளைகளை மேற்கொள்ளாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய கிருபை அருமையானதாக இருக்கிறது ஆண்டவரே. இலவச ஈவாக தகுதி இல்லாத ஒருவனுக்கு நீர் கொடுப்பதே கிருபையாக இருக்கிறது தகப்பனே. அப்பா, உடைய கிருபை எங்களை இம்மட்டும் காத்து வழிநடத்தி வந்தது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வேண்டிய போதிய கிருபைகளை கட்டளையிடுங்கப்பா. அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைவுகளை கத்தர் மாற்றுங்கப்பா. தேவைகளை கத்தர் சந்திங்கப்பா. பிள்ளைகள் அப்பத்தையும் தண்ணீரையும் கத்தர் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, எத்தனையோ நிந்தைகள் அவமானங்கள் அப்பா கடந்து வந்திருக்கிறாங்க. அதனுடைய உருக்கமான கிருபை அப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் நடத்தின தேவன் இனி வரும் நாட்களில் உடைய பிள்ளைகளை கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா.
யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு நெருக்கமானவர்களை இழந்து தவிக்கிறார்களோ அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினால் சமாதானத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னீங்களே தகப்பனே. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்காதபடிக்கு என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னீங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் அப்பா உம்முடைய கிருபை அப்பா, உம்முடைய தயவு ஆண்டவரே அப்பா, உம்முடைய சமாதானத்தை பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. காத்திருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில அற்புதத்தை காண கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வெவ்வேறு தேவைகள் இருக்கிறது ஆண்டவரே. இன்றைக்கு மனம் இறங்குங்க அப்பா. எல்லாருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உருக்கமான இரக்கத்தினால் பிள்ளைகளுக்காக மனம் இறங்குங்க தகப்பனே. ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக எங்கள் கண்களை எடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை நம்பின பிள்ளைகளை நீர் கைவிடாத தேவன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. குற்றங்கள் குறைகள் அப்பா இன்றைக்கும் எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறது. உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. உம்முடைய சித்தம் செய்ய எங்களுக்கு கற்றுத்தாங்க தகப்பனே. அப்பா என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீங்களே தகப்பனே. உம்முடைய கிருபையினால் அப்பா இயேசுவின் நாமத்தால் பிள்ளைகளை தாங்கி வழிநடத்துங்க தகப்பனே. உம்முடைய நீதியின் வலது கருத்தினால் பிள்ளைகளை தாங்குங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த தீங்கோ பொல்லாப்போ பிள்ளைகளை அணுகக்கூடாது தகப்பனே. எல்லா வேதனைகள் வலிகளில் இருந்து இயேசுவின் நாமத்தினால் அப்பா ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. வேத வசனத்தின்படி தகப்பனே கத்த நித்தமும் பிள்ளைகளை நடத்துங்கப்பா. மகா வறட்சியான காலங்களிலும் ஆண்டவரே பிள்ளைகளுடைய ஆத்மாவை இயேசுவின் நாமத்தினால் நீரே திருப்தியாக்குங்க தகப்பனே. நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தரித்திரங்கள் இயேசுவின் நாமத்தினால் மாறுவதாக தகப்பனே. எல்லா பாவக்கட்டுகள் சாபக்கட்டுகளை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி போடுங்க தகப்பனே. கத்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. மனம் இறங்குங்க தகப்பனே. ஜோதிகளின் பிதாவினத்திலிருந்து நன்மையான ஈவை பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்கப்பா. இந்தந்த சரீரத்திலப்பா குறைபாடோடு ஆண்டவரை வியாதியில காணப்படுகிறார்களோ உடைய உயிர்ப்பிக்கும் வல்லமையினால் இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகள் ஆவி ஆத்துமா சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லா பலவீனத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை கட்டளையிடுங்கப்பா. எல்லா வட்டி கடன்களை மாற்றுங்கப்பா. எல்லா இஎம்ஐ லோன் கடன்களை கத்தர் மாற்றுங்கப்பா. வறுமை என்ற பிடியில் வாடி தவிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எல்லா சிறை இருப்புகளை இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே நிர்மூலமாக்கி போடுங்க. பிள்ளைகளை காத்து கொள்ளுங்கப்பா. ₹1 கடன் இல்லாதபடிக்கு அதை அடைத்து தீர்க்க கிருபை செய்யுங்க தகப்பனே. வறுமையின் பிடியில் இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள தேவைகளை கத்தர சந்திங்கப்பா. அதனதன் காலத்தில் அதனதன் காரியத்தை செம்மையும் நேர்த்தியுமாக செய்கிற தேவன் இன்றைக்கு உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினால் அதிசயத்தை உண்டு பண்ணுங்க தகப்பனே. அப்பா காத்திருக்கிற பிள்ளைகள் இருதயம் அப்பா இழைத்து போகிறது ஆண்டவரே. இன்றைக்கு மனம் இறங்குங்கப்பா ஆண்டவரே. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால் ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் காண கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. நாங்கள் உம்மை மாத்திரம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு பொழுதும் அப்பா கெட்டு போவதில்லை ஆண்டவரே. அப்பா அது மாத்திரமல்ல ஒருவரும் கெட்டு போவது உம்முடைய சித்தம் அல்ல ஆண்டவரே. பாவ வழியில் அப்பா பாவ சுமைகளை சுமந்து கொண்டு ஆண்டவரே அப்பா திரிகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. பெற்றோரின் கண்ணீர்கள் ஆண்டவரே அப்பா மனைவியுடைய கண்ணீர்கள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே பாவ வழியில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே மனம் திரும்ப கர்த்தர் கிரியை செய்வீராக தகப்பனே. அப்பா ஆண்டவரே கீழ்ப்படியாதபடிக்கு இருக்கிற மனைவிகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு அப்பா உம்முடைய சித்தம் செய்கிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா. அப்பா நீர் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அப்பா கோர்ட்ல கேஸ் போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தம்பதிக்காக ஜெபிக்கிறேன். டிவோர்ஸ் வாங்க வேண்டும் என்று வாயினால் அறிக்கை பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிரிந்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லுகிற ஒவ்வொரு தம்பதிகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சமாதானத்தை உண்டு பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினால் அப்பா. குழப்பங்களை கொண்டு வருகிற எல்லா சத்துருக்களின் தந்திரங்களை இயேசுவின் நாமத்தினால் சுட்டரித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. அப்படியே உருகாத இரக்கத்தினால் ஆண்டவரே அன்பினால் அப்பா இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகள் வீடுகளில் சமாதானத்தை உண்டு பண்ணுங்க. குடும்பமாக ஜீவன்ல சாட்சியாக எழுமி பிரகாசிக்க கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு முற்றும் ஜெயம் கொடுக்கிறவர் நீரல்லவா தகப்பனே. அப்பா வேத சத்தியத்தின் ஞானத்தை அப்பா பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டு ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நீதிமானாய் நடக்க பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்க. நீதிமான் மாத்திரமே அப்பா பரிபூர்ண நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்கிறான், ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது.
இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே பிள்ளைகள் நீதிமானாக வாழ்ந்து அப்பா பரிபூர்ண நன்மைகளை சுதந்தரித்துக் கொள்ள நீர் அப்படியே கிருபை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இம்மட்டும் காத்து வழிநடத்தி வந்த தேவன் இனி வரும் நாட்களிலும் கர்த்தருடைய கிருபை பிள்ளைகளை தாங்கி வழிநடத்துவதாக தகப்பனே. அப்பா இவ்வுலக வாழ்க்கையில் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும் அப்பா. மனிதர்கள் காயப்படுத்தி இருக்கலாம், குற்றப்படுத்தி இருக்கலாம் தகப்பனே. கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களை இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகள் சிந்தனையிலிருந்து இருதயத்திலிருந்து எடுத்து போடுங்க தகப்பனே. மன்னிக்க முடியாதபடிக்கு காணப்படுகிற இருதய மன கடினத்தை கர்த்தர் மாற்றுங்கப்பா. குடும்பங்கள்ல சமாதானத்தையும் ஒருமனப்பாட்டையும் கட்டளையிடுங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவரே குழந்தைகள் உம்மால் வருகிற சுதந்திரம் ஆண்டவரே. குழந்தைகளை நல்லபடி வளர்த்தெடுக்க பிள்ளைகளுக்கு ஞானத்தை கட்டளையிடுங்கப்பா. அது மாத்திரமல்ல பெற்றோருக்கு மன மகிழ்ச்சியை தருகிற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் நீர் மாற்றுவீராக தகப்பனே. வாலிப வயதை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. எல்லா எக்ஸாம்ஸ்லயும் ஆண்டவரே கர்த்தருக்கு சித்தமான மதிப்பெண்ணை எடுத்து ஆண்டவரே அவர்கள் ஃபியூச்சரை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தருடைய கரத்துக்குள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை வைத்து நீர் வழிநடத்தி செல்லுங்க தகப்பனே. கோடலான வழிகளை செவ்வாய்ப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே இவ்வுலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா மொபைல் அடிக்ஷன்கள், பொர்னோகிராஃபி, இச்சை, வேசித்தனங்கள் எதுவும் பிள்ளைகளை தொடாதபடிக்கு அப்பா எதிலையும் அவர்கள் அடிமையாகாதபடிக்கு விசுவாசத்தை காத்துக்கொண்டு முன்னேறி நடக்கிறவர்களாய் பரிசுத்தம் உடையவர்களாய் இருக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. பெற்றோருக்கு அல்ல ஒலிவாய் மர கன்றுகளாக இருக்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் அப்பா நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மன மகிழ்ச்சியை கட்டளையிடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே நீர் அற்புதத்தின் தேவனாக மனம் இறங்குங்க தகப்பனே. இன்றைக்கே மனம் இறங்குங்கப்பா. எத்தனையோ தேவைகள் ஆண்டவரே சோர்ந்து போய் காணப்படுகிறாங்க. நான் எவ்வளவோ ஜெபிக்கிறேன், எனக்குன்னு ஒரு நன்மை கிடைக்கிறதுக்கு இவ்வளவு தாமதம் ஆகுறதே என்று கேள்விக்குறியோடு காணப்படுறாங்கப்பா. ஆனால் உண்மையே விசுவாசிக்கிறாங்கப்பா. உண்மை நம்பி இருக்கிற முடிய பிள்ளைகள் வெக்கப்பட்டு போகக்கூடாது தகப்பனே. உண்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று சொன்ன வசனத்தின்படி இயேசுவின் நாமத்தினால் அற்புதத்தை காண கிருபை செய்யுங்க. பிள்ளைகள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்க தகப்பனே. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி அப்பா. சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீடிய ஆயுளையும் நன்மையும் கட்டளையிடுங்க தகப்பனே. ஜீவ காலமெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொன்ன வசனத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய நீங்காத உருக்கமான அப்பா கிருபை சூழ்ந்து கொள்வதாக அப்பா. நன்மையினால் உம்முடைய பிள்ளைகளை திருப்தி ஆக்குங்க தகப்பனே. வேண்டிய போதிய தேவைகளை கர்த்தர் சந்திங்கப்பா. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. பிசினஸ் செய்கிற வேலைக்கு போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து அப்பா அதை ஆண்டவரே வீணடிக்காத அதை சேர்த்து வைத்து நன்மையானதாக அதை பிரயோஜனப்படுத்த இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. இன்னும் அப்பா தேவைகளை அநேகமாக அப்பா அவங்களுடைய வாங்குற சம்பளத்தை விட மிகுதியாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எஞ்சி இருக்கிற ஒவ்வொரு தேவைகளையும் கூட கர்த்தர் சந்தித்த ஆண்டவரே பிள்ளைகள் வாழ்க்கையில சமாதானத்தை உண்டு பண்ணுங்க, சந்தோஷத்தை கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவரே சோர்ந்து போய் விழுந்து போய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கிறான் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. நீர் அவர்களை கை தூக்கி எழுப்புங்க தகப்பனே. அப்பா முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்னீங்களே அப்பா. நீர்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையை புதிதாக்குங்க தகப்பனே. மீண்டும் நம்பிக்கையை கட்டளையிடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் சத்துவம் இல்லாதபடி சோர்ந்து போயிருக்கிற உள்ளங்களுக்கு உடைய வல்லமையுள்ள நாமத்தினால் பலனை கட்டளையிடுங்க. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் இப்பொழுது நல்ல ஒரு உற்சாகத்தை கட்டளையிட்டு பிள்ளைகள் வாழ்க்கையில நன்மை உண்டாக்குங்க தகப்பனே. நிரப்படியை செய்கிறதற்காக நன்றி. நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வசனத்தின்படி நீர் இப்பொழுதே எந்த இடத்துல உடைய பிள்ளைகள் இருந்து இந்த காணலை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ அந்த இடத்துல நீர் பிரவேசித்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில நன்மையை காண கிருபை செய்யுங்க. விசுவாசித்தவளை பாக்கியவதி என்று வேதம் சொல்லுகிறது. பாக்கியவதியாக உடைய பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே அப்பா உம்மால் வருகிற சுதந்திரத்தை இயேசுவின் நாமத்தால் பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ள இருக்கிற எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தால் தடை கற்களை நிர்மூலமாக்கி அதிசயத்தை காண கிருபை செய்யுங்க. வருடங்கள் செல்லலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அப்பா மாறாதது ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை ஆசீர்வாதத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தால் கிருபை செய்யுங்க. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. இன்னும் அப்பா வேலை இல்லாமல் வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், வேலையை இழந்து தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தால் பிள்ளைகள் வாழ்க்கையில நன்மையை கட்டளையிடுங்கப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்க
கர்த்தர் தாமே கிருபை செய்யுங்க தகப்பனே. இழந்து போன வேலை அப்பா, அதை விட நல்ல வேலை கட்டளையிடுங்க. யாரெல்லாம் ஆண்டவரே எந்த இடத்துல வேலை கிடைக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார்களோ உம்முடைய சித்தம் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில பரிபூர்ணமாய் நிறைவேறுவதாக. கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணி ஆல்ரெடி எக்ஸாம் எழுதினவர்களுக்காகவும் எழுத போகிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அற்புதத்தின் தேவனாக பிள்ளைகள் வாழ்க்கையில இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால் அற்புதத்தை கட்டளையிடுங்க. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி அப்பா. சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்கள் ஆண்டவரே அப்பா, நீர் நன்மையானதை பிள்ளைகள் கட்டளையிட்டு சீக்கிரத்தில் ஆண்டவரே அதி சீக்கிரத்தில் பிள்ளைகள் நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பெற ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. புதிய நாளை முடிய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த நாளுக்குரிய தேவைகளை கத்தர் சந்தித்து பிள்ளைகளை கண்மணி போல் பாதுகாத்து போக்கிலும் வரத்திலும் கத்துடைய கரம் கூட இருந்து உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக என்னுடைய தூதர்களை கட்டளையிடுவேன் என்று சொன்ன வசனத்தின்படி பிள்ளைகளுடைய வழிகளில் எல்லாம் ஆண்டவரை நீர் பாதுகாத்து தூதர்களை கட்டளையிட்டு ஆண்டவரை பிள்ளைகளுக்கு வேலை அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. நிறப்படியே செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேரை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி உங்கள் வாழ்க்கையை ஏற்ற வேளையில் கர்த்தர் கிருபையை வெளிப்படுத்தி உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. God bless you.